பரிசுத்தமுள்ள ஒரு பயம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நடுக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி 4 காரியத்தை உங்கள் மத்தியில சொன்னோம். இன்னைக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், ரட்சிப்பு என்பது ஒரு எப்படி சொன்னா, ரட்சிப்பில் அந்த பரிசுத்த ஒரு பயத்தோடு நம்ம என்ன செய்ய, நடுக்கத்தோடும் கர்த்தருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் பவுல் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், ரட்சிப்பில் பயம் நடுக்கம் இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்த ரட்சிப்பில் ஒரு பயமும் நடுக்கமும் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம வாசித்தோம். அதன் வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏற்கனவே அன்னைக்கு சொன்ன, மறுபடியும் நீ சொல்லுகிறோம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகள் எல்லாம் உண்டானவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுகிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுறா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வந்தவுடன் அல்லது கேட்டவுடன் அதை படித்தவுடன் அந்த வசனத்துக்கு யாரெல்லாம் நடுங்குகிறார்களோ, ஹல்லேலூயா, அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு ரட்சிப்பு பூரணப்படும். அந்த ரட்சிப்பை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் காத்து கொள்ள முடியும். வேத வசனம் கிடைத்த உடனே அதுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு நடுக்கம் வர வேண்டும் என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தாவீதே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் கவனமாயிருந்து கால் ஊன்றி நில். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்கையில் நடுக்கத்தோட எழுந்து நின்றேன் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் தீர்க்கதரிசி இங்க பார்க்கிறோம், ஒரு தரிசனம், ஒரு தேவ தூதர் அவரோடு வந்து என்ன செய்கிறாரு, பேசுகிறார். பேசும் பொழுது இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அப்படியே நடுங்கி அவர் என்ன செய்தாரா? 7வது வசனத்தை வாசிங்க. அந்த தரிசனத்தை கண்டேன். அவரோடு இருந்த மனுஷர்லாம் யாரும் அந்த தரிசனத்தை காணவில்லை. ஆனா இவர் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டார். மற்றவங்களாம் என்ன செய்தாங்க, இந்த தரிசனத்தை பார்க்கல, நான் மாத்திரம் பார்க்கிறேன். ஆனால் அங்கு உள்ள அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் நடுநடுங்கி ஓடி என்ன செய்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள். அடுத்த வசனம், நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிட்டு, என் உருவம் மாறி வாடி போயிட்டு திடனற்று போனேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்கப்புற விழுந்து கிடந்த, செத்து போனவனை போல நான் விழுந்து கிடந்தேன். இதோ இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையில் ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்து, நான் இப்பொழுது உம்மிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் கவனமாய் இருந்து காலூன்றி நில் என்றான். நடுக்கத்தோட எழுந்து நின்றேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு தரிசனத்தை கர்த்தர் காட்டுற அந்த கடைசி நாட்களில் என்னெல்லாம் சம்பவிக்க போகிறது, எப்படிப்பட்ட ராஜ்யம் வரப்போகிறது என்பதை எல்லாவற்றையும் கர்த்தர் தானியேலுக்கு என்ன செய்றாரு, தரிசனத்தில் வெளிப்படுத்துகிறார். அப்ப அவரோடு கூட ஒரு கூட்டம் நிற்கிறார்கள்.
ஆனால் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இதை கேட்ட உடனே பயந்து நடுங்கி ஓடி போய் ஒளிந்து கொண்டாங்க. இவர்கள் மாத்திரம் அந்த இடத்துல தனித்து விடப்பட்டேன்னு சொல்கிறார். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது செத்தவனை போல என்ன செய்கிறார், முகங்குப்புற விழுந்து கிடக்கிறார். அந்த வார்த்தை அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அவர் மறுபடியும் சொல்றாரு, அவரை எழுந்து நிற்க வைத்து அவருடைய கால்களை பலப்படுத்தி, நான் உன்கிட்ட சொல்ற வார்த்தைகளை என்ன செய்ய, நீ கேளு என்று சொல்லி அவர் என்ன செய்ய, கவனமாய் இருந்ததை கேளு, நான் உனக்கு சொல்லும் வார்த்தைங்க நீ என்ன செய்ய வேண்டும், கவனமாயிருந்து காலூன்றி நில். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்து சொல்கையில் நடுங்கி எழுந்து நின்றேன் என்று சொல்கிறான். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே என்ன செய்யாத, பயப்படாத, நீ அறிவை அடைகிறதுக்கு உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துறதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகளை கேட்டது என் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன் என்று சொல்லுகிறான். அந்த தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கிற அந்த நாளிலே ஜெபத்தை ஆண்டவர் தொடங்கின நாளில் இருந்து ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இப்போ தரிசனத்தில் ஆண்டவர் தமது தூதனை அனுப்பி அவரோடு சில வார்த்தைகளை சொல்லும்படி வரும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நடுங்கி அவர் என்ன செய்தார், நான் எழுந்து நிற்க கதை செய்தார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நமக்குள்ள ஒரு பயமும் நடுக்கும் வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை அறிகிற தெய்வனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை அறிகிறார். ஒரு மனுஷனுடைய முகத்தை மாத்திரம்தான் அறிய முடியும். ஆனால் இங்கே உட்கார்ந்திருக்க எல்லாருடைய இருதயத்தையும் அறிகிறவர் யார் என்று சொன்னால் என் தேவனாகிய கர்த்தர். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக அவர் கடந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது ஒரு நடுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. இந்த மனுஷன் நல்லா செபிக்கிற மனுஷன், கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் 3 வேளை கர்த்தர் நோக்கி பார்க்கிற மனுஷன். ஆனால் அவர் தைரியமாக இருக்கலாம் இல்லை, எத்தனையோ முறை கர்த்தருடைய வார்த்தை கேட்டவர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது ஒரு பயமும் நடுக்கும் என்ன செய்தது, இருந்தது. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது நடுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுதே உனக்குள்ள ஒரு நடுக்கம் வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக எடுத்துக்கொள்வோம். 13வது வசனம் வாசிங்க. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் இங்கு மறுபடியுமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனெனில் நான் வீணாக ஓடினது வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்றது மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு என்ன செய்யும், உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டுமா, சுடர்களைப் போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் நாம் ஓடுகிற ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும், வீணாக ஓடக்கூடாது, வீணாக பிரயாசப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆராதனைக்கு வரீங்க அல்லது நீங்கள் உபவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, உங்கள் காணிக்கை தசமபாகத்தினால் ஊழியத்தை தாங்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, உண்மைதான். ஆனால் நம்முடைய உள்ளான வாழ்க்கை, நான் ஓடுகிறதும் என்ன செய்யக்கூடாது, வீணாக. இது வரைக்கும் நீங்கள் கர்த்தருக்காக வந்துட்டீங்க. இந்த புதிய ஆண்டுலேயே நீங்கள் ஓட போகிறீங்க, மறுபடியும் என்ன செய்ய போகிறீங்க, ஓட போகிறீங்க. அந்த ஓட்டம் எப்படி இருக்கக்கூடாது, வீணான ஓட்டமாய் இருக்கக்கூடாது. வீணான ஓட்டமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால தான் என்ன சொல்கிற வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யணும், அதனால் எல்லா தீமையை விட்டு நீங்கள் ஓட வேண்டும். சும்மா ஓடக்கூடாது. நீங்கள் நல்லா ஓடணும்னா உங்கள் தீமைகளை விட்டு நீ ஓட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எல்லா தீமையும் நீங்கள் விட்டு ஓட வேண்டும். 1, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்க வேண்டும். 2வது, தீமைகளை விட்டு ஓட வேண்டும்.
உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு பயந்துங்க? இந்த புதிய ஆண்டில் ஒரு ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் உன்னை ஞானி என்று நீ எண்ணாதே. அதுக்கு பதிலாக நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்து தீமையை உன்னிலிருந்து என்ன செய்ய? விலக்கி விடு என்று வேதம் சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 8:13. தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்லி விட்டுருக்கலாமே. ஆனால் இங்க சொல்லுகிறார் பெருமை, அடுத்தது அகந்தை, தீய வழி, புரட்டுவாய். இதெல்லாம் என்ன செய்யணுமா? தீமைனா என்னங்க? தீமை விட்டு விலகணும்னு சொல்லிட்டாருல்ல முதல்ல வசனம். அந்த தீமைனா என்ன? அதை தான் இங்கே சொல்லுகிறது. பெருமை முதல்ல இருக்கிறது, பெருமை. ரெண்டாவது அகந்தை, என்னை விட்ட யாருமே இல்லைன்றது. ரெண்டது தீய வழிகள், அடுத்தது புரட்டுவாய். இதெல்லாம் என்ன செய்யணுமா? ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால், இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மளுக்கு ரட்சிப்பு என்ன செய்யாத? நிறைவேற முடியாது. தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லியது. நீதிபதிகள் 16:6 வசனத்தை வாசிக்கலாமா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுதனால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவான் என்று சொல்லி இருக்கிறது. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதோ அவன் நிச்சயமாய் தீமை விட்டு விடுவான். அதனால தான் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுகிறார். ஏசாயா, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை இந்த புதிய ஆண்டிலே நீ உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் தீமையை விட்டு நீ விலக வேண்டியது அவசியமாய் இருக்குது என்று அழகாய் வேதம் சொல்லுகிறது. எப்படி நீ விலக வேண்டுமா? அவருடைய கண்களுக்கு முன்பாக. மறுபடியும் வாசிங்கம்மா. முதல்ல ஆண்டு சொல்றார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாய் அகற்றிவிட்டு. அப்ப உன் ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் உன் கைகளை கழுவு, உன் கிரிகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. என் கண்ணுக்கு முன்னாடி அது வேண்டாம். அல்லேலூயா. என் கண்ணுக்கு முன்னாடி அது என்ன செய்யுது? வேண்டாம் என்று சொல்லுகிறான். தீமை செய்வதால் விட்டு ஓயுங்கள் என்று சொல்லுகிறான். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை காண்கிற தேவன். இந்த புதிய ஆண்டில் நம்முடைய ரட்சிப்பு பிரயாச நிறைவேற வேண்டுமானால் தீமை விட்டு விலக வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கமும் பரிசுத்தமும் காணப்பட வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கமும் பரிசுத்தமும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து சாதாரணமாக இல்லைங்க, இதுதான் வேணும் ஆண்டு சொல்றாரு. ரட்சிப்புக்குள்ள ஒரு ஒழுக்கமும் பரிசுத்தம் வேண்டும். நீ எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி தேவனை தேட வேண்டும் என்றால், மறுபடி வாசிங்க. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே, போன ஆண்டு முழுவதும் கிருபையினால கர்த்தர் கடத்தி இந்த புதிய ஆண்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் மறுபடியும் சொல்றார், நானோ மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்குள் இந்த புதிய ஆண்டுல பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக நான் எப்படி பணிந்து கொள்ள வேண்டும்? பயத்தோடும் பக்தியோடும் நான் பணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டுடைய சுத்த கிருபையா? கிருபையா? கிருபை தான் சொல்லியிருக்கு, சுத்த கிருபைன்னு சொல்லலை. கிருபை. அப்போ அசுத்த கிருபை இருக்கோ? இல்லை, கிருபை. அல்லேலூயா. அப்படியே கிருபை மாறாது. அந்த வசனம் அப்படி சொல்லவே இல்லை. நிறைய பேர் என்ன சுத்த கிருபை சுத்த கிருபைன்னுவாங்க.
இல்லை, கிருபன் தான் போட்டிருக்கு. சரிங்களா? அப்போ சொல்லுகிற ஒரு வசனம் என்னன்னா, கர்த்தர் சொல்ல உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக வந்து நான் என்ன செய்வாங்க, நான் பயபக்தியோடு நான் பணிந்து கொள்வேன். சாதாரணமாக அல்ல, அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கும். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 85:9. 85. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி, நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்த சமீபமாய் இருக்கிறது. யாரெல்லாம் அவங்களுக்கு பயந்துருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி இருக்குதான், தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கிற அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவருக்கு சமீபமாக. அப்போ ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ரட்சிப்பு பூரணப்பட வேண்டுமானால், இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமானால் எனக்குள்ள ஒரு பயம் வேண்டும். அதே போல் என்ன செய்த என்ற ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கமும் பரிசுத்தமும் இருக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 14:26-27. நீதிமொழிகள் 14. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீ யாரெல்லாம் இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதோ அவங்க பயப்படும் பொழுது அவரோட பிள்ளைகளுக்கு என்ன செய்தோம், அடைக்கலம் கிடைக்கும். திட நம்பிக்கை உண்டு, அவங்களுக்கும் திட நம்பிக்கை உண்டு, அவரோட பிள்ளைகளுக்கும் என்ன செய்யும், அடைக்கலம் கிடைக்கும். 128 சங்கீதத்தை எல்லா திருமணத்திலும் வாசிப்பார்கள். முதல் வசனம் என்னங்க? பார்க்காத வாசி. கல்யாணம் பண்ண போகிறவங்களும் பார்க்காத வாசிங்க, கல்யாணம் பண்ணவங்களும் பார்க்காத வாசிங்க. எதை பார்த்து வாசித்த? கல்யாணம் பண்ணவங்களும் அதை பார்த்து தான் வாசிக்கிறீங்க, கல்யாணம் பண்ண போகிறவங்களும் அதை பார்த்து வாசிங்க. சொல்லணுங்க. நம்ம வசனத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு அப்பப்போ சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வசனம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை என்ன செய்யும், அது ரொம்ப பரிசுத்தப்படுத்திகிட்டே இருக்கும். அந்த வார்த்தை நம்ம சரியாக எங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தவறுனா கூட அந்த வசனம் உங்களை தூக்கி நிறுத்தும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்லலாம் வரல, அது நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் மனைவி வீட்டவர்களை கடித்தரும் திராட்சை செடி பார்ப்பான், பிள்ளைகள் பந்தய சுற்று ஒளிமரம் கண்டு கொடுப்பான். இப்படி அந்த வசனத்தை அதிகாரத்தை சொல்லிகிட்டே இருங்களேன். அப்போ உங்கள் ஜெபம் கூட எப்படி இருக்கணும், ஆண்டவரே நான் கர்த்தருக்கு பயந்தவனாக இருக்கணும், நான் பயந்தவனாக இருந்தால் என் மனைவி வீட்டவர்களை கனிதரும் திராட்சை செடியாக மாற முடியும், என் பிள்ளைகள் பத்தியை சுற்றி ஒளிமர. எந்த மனுஷன் ஃபஸ்ட்டு தலை சரியாக தான் தாங்க உடலெல்லாம் சரியாக இருக்கும், வாழ் சரியாக இருக்கும். புரியுதா? அதுக்காக தான் அந்த வசனங்கள்லாம் படிச்சிங்க அப்படின்னு சொல்கிறது, வேற ஒரு காரியமே கிடையாது. நீ சரியாக இருந்தீங்கன்னா, ஒரு குடும்ப தலைவர் கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு சகோதரனாக இருந்தால் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள்லாம் சரியான வழியில் அவங்க சரியாக நடத்தி கொண்டே போயிடுவாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் குடும்ப தலைவர் கடவுளுக்கு பயப்படாதனால அவங்க என்ன செய்ய முடியல, சரியாய் அந்த குடும்பத்தை நடத்த அவங்களுக்கு தெரியவில்லை. புரியுதுங்களா? சரியாய் நடத்த தெரியல, வசனம் அவங்களுக்கு தெரியல, கர்த்தருக்கு பயப்படுற பயமும் இல்லை. அதனால் அந்த பிள்ளைகளை எப்படி நடத்தணும் என்ற விதம் தெரியாதபடி இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நடத்திட்டு அது தவறி போச்சுன்னா அதுக்கு கர்த்தர் அதை என்ன செய்யணும், கர்த்தருக்கு அது பதில் சொல்லி ஆகணும். அது வேற விஷயம். சரிங்களா? நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், அவ்வளோதான். சரியா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-16 நாம் ஏற்கனவே வாசித்தோம். நான் வீணாக ஓடிந்தும் வீணாக பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அப்போ நாலாவது ஒரு காரியம், வீணாக ஓடுறது, வீணாக பிரயாசப்பட்டது இல்லை என்ற மகிழ்ச்சி கடைசி நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஜீவத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுடர்களை போல இந்த உலகத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். அப்போ வீணா ஓடல, வீணா பிரயாசப்பட்ட இது இல்லைன்ற மகிழ்ச்சி எனக்கு கடைசி நாளில் வரும்னு சொன்னால், என்னோட வாழ்க்கையில் ஜீவ வசனத்தை இந்த வருஷத்தில் நான் பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல நான் பிரகாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா?
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால், இங்க வேத வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமா? குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல் காரியம், ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உடல்களில் சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் உங்களோட வாழ்க்கையிலே குற்றமற்றவர்களாய், குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். 9ஆம் அதிகாரம் 24வது வசனம், அதே 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். முதல் காரியம் சொன்ன, நீங்க குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், நீங்க என்ன செய்ய வேண்டுமா? உங்களுக்காக வைத்திருக்க அந்த பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டா ரொம்ப சந்தோஷம். எல்லா பிள்ளைகளும் ப்ரைஸ் வாங்கக்குள்ள நம்ம பிள்ளைகள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ப்ரைஸ் வாங்கலை, அல்லது ஓட்டலான்னு ஓடிட்டு அங்கே நிற்கிற பிள்ளைங்களும் இருக்குது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்கும்பொழுது அவங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்க? கரங்களை தட்டி, பரவாயில்ல நீ ஓடணும் பிரயாசப்பட்ட, ஆனால் கொஞ்ச தூரத்துலேயே ஒரு 10 அடியிலே நின்றுட்ட அப்படின்னு சொல்லி கைத்தட்டி அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்களா? அப்படின்னு இல்லை. எந்த பிள்ளைலாம் ஓடுதோ, எல்லா பிள்ளைகள் மத்தியில் எல்லாரும் கரகத்தை ஓடு ஓடு ஓடு, சீக்கிரமாய் ஓடுன்னு சொல்லி வேகமாய் ஓடுகிற பிரயாசப்படுகிற பிள்ளைகளை பார்த்து அதில் ஓட சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஒரு பக்கம் சத்தம் கேட்டாலும், ஆனால் அந்த சத்தத்தை பார்த்துக்கிட்டு அவங்க திரும்பி பார்க்காதபடி அவங்களுக்காக வைத்திருக்க அந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டிய அந்த லக்கை நோக்கி அவர்கள் ஓடுவார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த புதிய ஆண்டில் உங்களுக்காக கர்த்தர் ஒரு ஓட்ட பந்தயத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லியிருக்கா. எப்படி ஓட வேண்டும்? பந்தயத்தை என்ன செய்து, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவன் மாத்திரமே அந்த பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் கூட பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமே, அடுத்த வசனம், பந்தய சாலையிலே போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுன்னு சொல்லிட்டு, எல்லாவற்றிலும் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? இச்சை அடக்கமும் அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறாங்கம்மா, நீ அழிவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, ராஜ்யத்தை பரப்புகிற, அதனால தான் உனக்கு இந்த இச்சை அடக்கம் என்ன செய்யும் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பிள்ளைகள்லாம் கர்த்தருக்காக சரியா ஓடிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களை பார்த்து பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவ வரும்போது அவருடைய சன்னிதானத்தை நீங்களல்லவா காணப்படுற கிரீடமாய் வாழ்றாங்க. அவங்க வாழ்க்கையில் ஓடி ஓடி என்ன செய்யிருக்காங்க? ஒரு நல்ல வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்போ அவருக்கு என்ன செய்கிறாங்க? அவருடைய சந்நிதியில் காணப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் தங்களுடைய ஓட்டத்தை என்ன செய்தாங்க? இந்த உலகத்தில் அவர்கள் ஓடின ஓட்டத்துக்கு தக்கதான ஒரு பலனை கர்த்தர் தருவார். சுடர்களைப் போல இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு கேட்குற வசனத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில் நான் முதல்ல சொன்ன ஒரு காரியம், உங்கள் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது நடுங்க வேண்டும். நீங்கள் தீமை விட்டு விலக வேண்டும். நம்முடைய ரட்சிப்பில் ஒழுக்கமும் பரிசுத்தமும் இருக்கிறது.
அடுத்தது வீணாக ஓடாதபடி நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாக நீங்கள் ஓட வேண்டும். அடுத்த ஒரு காரியம், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சுடர்களை போல தான் நாம் பிரகாசிக்க வேண்டும். அதுக்குள்ளே தான் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும், இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பெறத்தக்கதாய் நீங்கள் ஓட வேண்டும் என்று சொன்னேன். அப்படி ஓடுகிறவர்கள் மாத்திரம்தான் கர்த்தர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்களாய் மாறுவார்கள் என்பதை, கிரீடமாய் இருப்பார்கள் என்பதை பவுல் சொல்லுகிறார். இந்த வருஷம் விசேஷமான ஒரு வருஷம். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் காணப்படும். கர்த்தர் அவங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் அவங்களுக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு ஆக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வனாய் இருக்கிறார். பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்ன வண்ணமாய் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், எழுந்து நில்லு, உன்னை கொண்டுதான் இந்த தரிசனத்தை என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும். தானியேலை சொன்னது போல நம்மை கொண்டுதான் கர்த்தர் இந்த உலகத்தை கலக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நோக்கமாயிருக்கு. அதுக்கு நீங்கள் தான் பாத்திரர். நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பாத்திரர் ஆயிருக்கீங்க. இந்த வசனத்தை விட்டு விடாதீங்க. அடுத்தது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, விலகி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அதுக்கு மாத்திரம் ஒரு சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. ஆகையால் முதல்ல என்னம்மா சொன்னீங்க, படிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை இவைகளை பூமியில உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். முதல்ல இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இதுல எது உங்கள்கிட்ட இருக்கு, எது இல்லை அப்படின்னு சொல்லி ரைட்டும் தப்பும் போட்டுக்குங்க. விபச்சாரம் ஒருவேளை இல்லாதிருக்கலாம். அசுத்தம் என்று சொல்லும் பொழுது நிறைய காரியம், கண்களால் அசுத்தம், கேட்கறதுனால அசுத்தம், ஹல்லேலூயா, பேசுறதுனால நம்முடைய இருதயத்திலிருந்து அசுத்தங்கள் கடந்து வரலாம். புரியுதுங்களா? அது உன் வாழ்க்கையில் இருக்குமானால் அதையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், எடுத்து போட வேண்டும். மோகம், எதை பார்த்தாலும் ஆசை வந்துடும், யாரை பார்த்தாலும் ஆசை வந்துடும், ஹல்லேலூயா, அதெல்லாம் மோகம். அது என்ன செய்ய வேண்டும், அல்லது தன்னை பார்க்க வேண்டும் என்ற ஒரு காரியம். அப்படிப்பட்ட காரியமும் இருந்தால் அவங்க மேலே கோபம் வரும் என்று சொல்லிக்க. இச்சை, அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகாராதனை, விக்கிரகாராதனையாகிய பொருளாசை, பணம் 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 ஒன்றுமே இல்லைங்க. நம்ம எவ்வளோ வச்சுருந்தாலும் நம்ம ஒன்றுமே எடுத்து போப்பதில்லை. நம்ம எப்படி வந்தோமோ அப்படி தான் நம்ம இந்த பூமியை விட்டு போகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் எவ்வளோ சொத்து வச்சிருந்தாலும் ஒன்றுமே ஆகவே ஆகாது. தயவு செய்து பொருளாசை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு தேவையானதை கொடுங்க, ஆண்டவரே இன்னைக்கு தேவையானதை கொடுங்க அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் என்ன செய்து புது புது மன்னாவை கர்த்தர் பொழிந்தார். ஏன்னா மாத கணக்கு மூட்டை கட்டி வச்சுக்கோ, என்னால் எப்போ கொடுக்க முடியுதோ அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்ல மாட்டார். டெய்லி மன்னாவை கொடுப்பா. டெய்லி கர்த்தருடைய போசிக்கு அவர் வல்லமையுள்ளவர். கர்த்தர் நிச்சயமாக உன்னை பாதுகாப்பார். எல்லாமே ஒவ்வொரு நாளும் கிருபை புதியதாய் இருக்கிறது. காலை தோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கு, புதியதாய் இருக்கிறது. காலையிலே நீ கர்த்தரை எழுந்து தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அல்லது தேவனை தேடும் பொழுது உனக்கு கர்த்தர் இந்த நாளுக்குரிய எல்லா புது கிருபைகளையும் கர்த்தர் தந்துடுவான். நாம் அசதியாக லேட்டாக ஏந்திரிச்சோமா வேற ஒருத்தன் மண்ணாவெல்லாம் பொறுக்கிட்டு போயிடுவான். டக்குன்னு வெயில் வந்தோன்னா அது எல்லாமே மறைந்து போய்விடும். புரியுதுங்களா? அதிகாலையில் நம்ம கத்த தேடும் பொழுது புது கிருபைகளை கத்த தந்துகிட்டே இருப்பார். அது இல்லைன்றனால தான் அநேக இதை சம்பாதிக்கலாமா அப்படி சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லி அலைந்து கொண்டிருக்காங்க. இல்லைங்க, கத்த நம்மை அழைத்தவர், நாம் அவருடைய பிள்ளை. ஒவ்வொரு நாளும் கத்த நம்மை போசிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உன்னை நடத்த வல்லமுள்ள தேவன். அதிகாலையில் எழுந்து கத்தரை தேடி பாருங்க. கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பொருளாசை விக்கிரக ஆராதனை எடுத்து போட்டு உனக்கு தேவையானதை கொடுக்க ஆண்டவர் ஒரு ஜெபத்தை சொல்லி தருவார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை. அப்படி உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லமையுள்ளவர். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியும் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்து அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ
கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகது, தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகியவைகளை விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டுக்காக பிரகாசிக்க வேண்டும், ஆனால் வாழ்க்கையில கிருபையை பூர்ணப்படுத்த வேண்டுமானால் இவைகளெல்லாம் விட்டு விடுங்க. வேண்டாம். இருந்த கோபம், எரிச்சல், பொறாமை. அருமையா தம்பி சொன்னா, முதல்ல எல்லாத்துக்கும் கோவப்படுவேன், அவட்ட சாரி கேட்க மாட்டேன். அவனுக்குள்ள அந்த ஒரு பெரிய ஈகோ, நான் ஏன் அவங்கள்ட்ட போய் சாரி கேட்கணும்? ஹல்லேலூயா. நம்மகிட்ட தப்பே இல்லைனா கூட பரவாயில்ல, சாரி கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க, நான் தான் பண்ணது தப்பு, ஆனால் அந்த பிள்ளை என்ன சாரி கேட்குது, நான் தான் இதை கேட்கணும். இல்லைப்பா, நான் தான் கேட்கணும் மாட்டேன் அப்படி சொல்லி அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க. அங்கே இருக்க அந்த பிளவுகள், காரியங்கள் போயிடும். அதுக்கு முன்னாடி எப்போ சின்ன பிள்ளையில அடிச்சிருப்பாங்க, சின்ன பிள்ளையில திட்டிருப்பாங்க, அப்போ சோறு கொடுக்காது இருந்திருப்பாங்க, அதை இப்போ சொல்லி காட்டுவாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய திரளான பாவத்தை அவர் எங்கே போட்டாரா? முதுக்கு பின்னாடி போட்டாராம். நம்முடைய பாவங்களை எல்லாம் முதுக்கு பின்னாடி போட்டாராம். வானத்துக்கும் பூமிக்கு அவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் கிருபை பாராட்டி இருக்காரு. உங்களோட பாவங்கள் செக்க செவேர் இருந்தாலும் உறைந்த மலையை போல மாற்றுவேன் என்று சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு கசப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும். யாரையும் மன்னிக்க முடியவில்லை. புதிய ஆண்டில் ரட்சிப்பு நிறைவேறனா, நீ சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் இந்த வம்பு வார்த்தைகள், தூசணங்கள் இதெல்லாம் விட்டு நீங்கள் விலகுங்க. அடுத்தது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவருடைய செய்கைகளையும் கலைந்து போடுங்க. இந்த புதிய வருஷம் ரட்சிப்பு நிறைவேறணும்னா பழைய மனுஷனை என்ன செய்யுங்க, நீங்கள் கலைந்து போடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டியது காரியம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ உன்னை விட்டுடணும், உன்னை என்ன செய்யணும், அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இதை நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொல்லி இங்கே வேதத்தில் பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னா. இங்க பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணும் பொழுது 36வது வசனத்தை பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவே தேவன் ஆண்டவர் என்ன செய்தாரு, கிறிஸ்துவாக இருக்கிறான்னு சொல்லி அவரை எழுப்பினாரு அப்படி சொல்லி அநேக நல்ல பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அப்போ பண்ணும் பொழுது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு, ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 37வது வசனத்தில் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் வாசிங்கம்மா, கேட்ட பொழுது குத்தப்பட்டவளாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. அடுத்த வசனம், மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்படி சொல்லிட்டு தான் இன்னும் சொல்றார், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி. இதெல்லாம் அங்கே எழுதப்படலை. அநேக வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் எழுதப்படலை. ஆனால் சொல்லுகிற அநேக சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்தேகத்தை விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்டவங்களாம் கொலைசேரில் சொன்னது போல நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டோம். அதனால் நம்ம முன்ன அப்படி வாழ்ந்தோம், ஆனால் இப்போ நீ வாழாத. ஒரு காலத்தில் நீ இருந்தது உண்மைதான், ஆனால் இப்போ உங்கள் வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவை தரித்து கொள்ள, அந்த புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். அதனால தான் பவுல் இங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது, இந்த சந்ததி மாறுபாடான அந்த சந்ததியை விட்டு விலகிறீங்க, என்ன செய்யுங்க, உங்களை ரட்சித்து கொள்ளுங்க. அதே கூட்டத்தில் போய் நீ இருக்காத. ஏன் நம்மளை வேறு பிரித்த கூட்டம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். மாறுபாடான அந்த சந்ததியோடு நம்ம எந்த விதத்திலும் கலந்துருக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் அங்கே ஏத்தியர் இருக்கலாம், எபூசியர் இருக்கலாம், நீ துரத்தாத மற்ற ஜாதிகள் இருக்கலாம், அவர்களோடு நீ என்ன செய்யாத, பழக்கம் வைத்து கொள்ளாத, அவர்களுக்கு உன் பெண்களை கூடாத, அங்கேருந்து பெண்ணை எடுக்காத, பரிசுத்த வித்து அந்நியரோடு என்ன செய்விடுமா, கலந்து போய்விடும் என்று சொல்லுகிறார். நீ பிரிக்கப்பட்ட ஜனம், உன்னை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான்.
அல்லேலூயா. அப்போ நம்ம கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு நம்ம விலகி எப்படி சென்றோம்? விலகி இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? குற்றமற்றவளாய் இருக்க வேண்டும். மாசற்ற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். உலகத்தின் அசுத்தங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? களைய வேண்டும். இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு நீ என்ன செய்ய வேண்டும்? விலக வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 வசனம். மாறுபாடுகள் உன்னை கண்டித்தும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் உணர்ந்து கொள். இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? உன் தீமை உன்னை என்ன செய்யுமா? தண்டிக்கும். உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று நீ உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறான். ஏதோ சும்மா பிரசங்கம் பண்ணலைங்க, சும்மா உங்கள்கிட்ட வசனத்தை சொல்லிட முடியாது. இந்த வசனத்தை எப்படி சொல்ல வேண்டும்? அங்கே சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது மல்லிப்பூ வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் மல்லிப்பூ கட்டணும்னு நினைப்போம், ஆனால் அதை கட்ட தெரியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, அதை ஊசியில் வச்சு அழகாக லைனாக என்ன செய்வோம்? கோத்து கொண்டு போய் என்ன செய்வோம்? ஒரு குண்டான போட்டு மூடி வச்சுருப்போம். மூடி வைக்கும் பொழுது அது லேசாக வெடிச்சிருக்கும். காலையிலேருந்து பார்த்தா அது தலையில் வைக்கிறதுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் அப்படி அதை வைக்க ஆசைப்படுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருவருடைய மனுஷ வாழ்க்கையிலும் என்னைக்கு எப்படி நாம் செய்கிறது, எதை செய்யக்கூடாது. அதனால் வீட்டுக்கு போய் மல்லிப்பூ வாங்கி கோத்து நாளைக்கு வச்சுட்டு வந்துடாதீங்க, அதெல்லாம் நான் விட்டுட்டேன். சரியா? இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தீமை எது வேணும், எப்படி நம்ம செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அழகாக நேர்த்தியாக நமக்கு சொல்லி தருகிறார். உன் தீமை உன்னை என்ன செய்யுங்க? நீ தீமை செய்துட்டு நான் இப்படி தான் இருப்பேன், அந்த கோணலும் மாறுபாடு போன சந்ததியை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படி சொல்லி நம்மை நாமே மாற்றி கொள்ளாது இருப்போமானால் தீமை உன்னை தண்டிக்கும், மாறுபாடு உன்னை கண்டிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது எத்தனை பொல்லாப்புன்னு சொல்லிட்டு அது கசப்புமான காரியம் என்று நீ உணர்ந்து கொள். இந்த கால வேளையில கர்த்தர் கொடுத்த கிருபையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கா, உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறா, விளையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறா. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. 2 காரியத்தை என் ஜனங்கள் எனக்கு செய்தார்கள் என்று சொல்லி இதே வசனத்தில் சொல்லுவார். 13வது வசனம் வாசிக்கலாமா? 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டியாக வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு அவங்க என்ன செய்தாங்க? வெட்டி கொண்டார்கள். என் ஜனம் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஊற்றை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஆகிய ஊற்றை என்ன செய்தாங்க? விட்டுட்டாங்க. அதுல புதுசாய் சுரந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஊற்றை அவர்கள் விட்டு விட்டார்கள். அதுக்கு பதிலாக அவர்களே தங்களுக்கு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி என்ன செய்கிறார்களாம்? கட்டி கொண்டார்கள். இது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது? தீமையாய் இருக்கிறது. கடைசியா சொல்லுகிற இந்த வசனத்தை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நம்மளை என்ன செய்து பரிசோதிக்கிறதான காரியம். எத்தனையோ டாக்டர்கிட்ட போகும்போது இந்த ஊசி உங்களுக்கு ஒத்துக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து நமக்கு என்ன செய்வாங்க? டெஸ்ட் ஊசி ஒன்று போடுவாங்க, ஒரு ரவுண்ட் பண்ணிக்குவாங்க. அங்கே வீக்கம் வந்ததோ, அது ஏதாவது அரிப்பு வருமோ அப்படி சொல்லி பார்ப்பார்கள். பார்த்து செக் பண்ணி தான் நமக்கு மற்ற ஊசிகளை போடுவார்கள். இன்னைக்கும் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி கதை. நீங்கள் பிரயாசப்பட எப்படிப்பட்டவர்களாக இருக்க பாருங்க. 1 வசனத்துக்கு நடுங்க வேண்டும், தீமை விட்டு விலக வேண்டும். ஒழுக்கமும் பரிசுத்தமும் நம்முடைய கிருபை என்ன செய்ய ரட்சிப்பில் இருக்கிறது. ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லிக்கிறது. அடுத்தது வீணாக ஓடினது வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற காரியம் இருக்க வேண்டும். சுடர்களைப் போல இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும்.
கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும். அப்படி விலகலை அப்படின்னு சொன்னா வேத வசனம் இந்த கர்த்தர் என்ன செய்யும்? நியாய தீர்ப்புக்கு நேராய் கொண்டு போகும். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும்